Happy New Year, Happy Christmas 2026. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். Happy New Year, Happy Christmas 2026. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும். Happy New Year, Happy Christmas 2026. உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். Happy New Year, Happy Christmas 2026. புனிதனுக்கு புனிதராகவும். Happy New Year 2026. மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். Happy New Year 2026. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். Happy New Year 2026. மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். Happy New Year 2026. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Happy New Year 2026. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். Happy New Year 2026. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Happy New Year, Happy New Year. பிரைஸ் அல்லாட். சங்கீதம் 18:18 வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 18:18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். They prevented me the day of my calamity, but the Lord was my stay. அதாவது ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் என்கின்ற அந்த வார்த்தையானது prevented me அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிடலாம். எத்தனையோ பேர் எவ்வளோ சூழ்நிலைகளை நாம் உலகத்தாரோடு வாழும் பொழுது தேவனை பற்றி அறியாதவர்கள் நிறைய பேரோட நாம் மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கின்ற அதெல்லாம் மீறி நாம் சுவிசேஷத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்வதை காட்டிலும் மேலானது நாம் ஏசப்பாவின் வேத வார்த்தையின்படி வாழ்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்கின்ற ஒரு மனநிலைமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒருத்தர்கிட்ட நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறோமா, அவர் நம்மை பார்க்கும் பொழுது வேத வார்த்தை
அதில் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை பேஸ் பண்ணி அவர்கள் தேவனை சந்திப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வி நம் மனதிலே எழுந்து, அதன்படி நாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கட்டமைப்பில் நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து நல்ல சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவராக இருக்காருன்னு வைங்களேன். இம்மீடியட்டாக அவர் என்ன பண்ணுவார், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு அவருக்கு வரும்போது இம்மீடியட்டாக நம்ம சிகரெட் பிடிக்கிறது யாராவது பார்க்கும் பொழுது, அல்லது இது தேவனை சார்ந்த ஒரு வேலை அல்ல. நாம் இம்மீடியட்டாக கிறிஸ்துவ கிறிஸ்துவன்படி வார்த்தையின்படி வாழணும்னு நினைக்கும் பொழுதே அடுத்த நிமிஷம் அந்த சிகரெட்டில் எதுவுமே இல்லைன்ற ஒரு உணர்வு, அதைவிட மேலானது தேவனுடைய அன்பு, தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதன்படி நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு வேத வார்த்தையின்படி நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல கிளியராக நம்ம கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நாம் தேவனுக்குள் இருக்கிறோமா என்கின்ற ஒரு கொஸ்டின்ஸை எப்பொழுதுமே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சங்கீதம் 18:18 இதை பேஸ் பண்ணி நம்ம பாடல்களை பாடியிருக்கோம். அது இந்த பிரசங்கத்தின் முடிந்த பிறகு அட்டாச் பண்ணிடுறோம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எவ்வளோ பெரிய ஆபத்து நமக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். இருந்தாலும் அதில் முடிச்சுட்டு இதை கேட்கின்ற ப்ரெஷர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த புதுமையாக இதை கேட்கிறவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நம்மளுடைய இதை அப்படியே இப்போது உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா, ஆபத்து நாளில் எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இதுதான் இந்த ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவானாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போதும் நீங்கள் வேதத்தில் தியானமாக இருக்க என்னென்ன சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அனைத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்வதே சிறந்த கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை பற்றிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லா கிருபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை பற்றிய சிந்தனை, அவரை பற்றியான பிரசங்கம், அவரை பற்றியான பாடல்கள், அவரை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி எப்படிங்க சாத்தியமானா? ஆமாம், சாத்தியம். நீங்கள் விசுவாசிக்கின்ற தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் என்கின்ற அந்த கோட்படையில் தான் நம்ம வந்து ஏதோ ஒரு ராஜா கதை, ஏதோ ஒரு ராணி கதை, இல்லை ஏதோ ஒரு நாட்டின் கதை, ஏதோ ஒரு திரைக்கதை, அது மாதிரிலாம் கிடையாது. விசுவாசிப்பீர்களே ஆனால் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்களுக்கு ஆபத்து வந்தால் தான் கர்த்தரை தேடணுன்ற உணர்வை தயவு செய்து இருதயத்திலிருந்து எடுத்துருங்க. கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டீர்களே ஆனால் வேத வசனத்தை எவ்வாறெல்லாம் நீங்கள் கேட்க முடியுமோ, என்னென்ன சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருதோ அந்த அனைத்து சூழ்நிலையும் அந்த அனைத்து சூழ்நிலையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை நன்கு அறிதல், அதன்படி பின்பற்றுதல். அப்படிதான் உங்கள் வாழ்க்கை போகணும். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் 2026 என்கின்ற அந்த பாடல்களின் வரி இதாக தான் இருக்குது, இந்த வரியாக தான் இருக்குது.
இது சங்கீதம் 18லிருந்து அப்படியே எடுத்து பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, அந்த வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது ஹேப்பி நியூ இயர்ன்றத விட, இந்த இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, எ ஏதோ தெரியாம இந்த பாடல்களை கேட்டாலும், தெரிந்த வேத வசனம் இருதயத்துக்குள்ள பதியணுன்றது தான் கான்செப்ட். அதனால நாங்க வந்து எனக்கு எத்தனையோ ஆபத்து வந்தது, அது மாதிரிலாம் வார்த்தை எதுவுமே வந்து நாங்க இந்த ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி கிறிஸ்மஸ் 2026ன்ற வேர்டு மட்டும் தான் அதில காமனா இருக்கும். மற்றது வந்து என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதமாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் வந்திருக்கு. இந்த பாடல் அப்படியே ராவா வசனம் எடுத்திருக்கோம். இந்த அம்மிங்கே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ராவா எடுத்ததுக்கான காரணம், ரா வசனம் இருதயத்துக்குள்ள போய் விதை போல இருதயத்துக்குள்ள செல்லுமேயானால் அது விளையச் செய்யும். விளையச் செய்யும் என்றால் அதனுடைய கனி. அதனுடைய கனி என்றால் நீங்கள் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் பேசும். உங்கள் சூழ்நிலைக்கு தக்க இந்த வார்த்தையை பேசும். வேதத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து எல்லாமே டச் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து காமன் அப்படின்றது எல்லாத்துலேயும் ஒரு ஃபியூச்சர் போடுறது, ஐ ஐ ஐ பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது, இயர் நோஸ் த்ரோட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது, காஃப் வந்தால் எப்படி, ஸ்டமக் பெயின் வந்தால் எப்படி, எல்லாமே ஃபஸ்ட்டு லைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லைனை எல்லாத்தையும் டச் பண்ணிப்பாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல், ஹவுஸ் சர்ஜன், இது எல்லாமே ஃபஸ்ட்டு சர்ஜன். இதில் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா ஆர்த்தோக்கு அடுத்த நம்பர் 2 ஆர்த்தோ லைன் போவாங்க, இஎன்டி போவாங்க, எம்டி படிப்பாங்க, அப்புறம் எம்டி படித்த பிறகு டிஎம் போவாங்க. அதுபோல் எதுக்கு இப்போ அந்த எம்பிபிஎஸ் வந்து இருக்கிற பேஸ் என்னென்னா எல்லாத்தையுமே டச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுபோல் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் எப்பொழுதும் டச் பண்ணினே இருக்கும் பொழுது நமக்கான ஐடியா சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் என்னுடைய கோட்பாடு. உங்களுக்கு தேவன் தரக்கூடிய ஒரு ஐடியாவானது, நீங்கள் அந்த ஐடியாவிலிருந்து தேவன் தரக்கூடிய அந்த ஐடியாவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். காட்ஸ் வேர்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில எப்படி நிலைத்திருக்கிறது? தியானம் போல உட்காந்துட்டு ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்திலே சொல்லிக்கொள்வது, அல்லது சொல்பவர்கள் சொல்கின்றவர்களுடைய பிரசங்கியார்கள் பேசுகிறாங்களே அதை கேட்கறது, பாடல்கள் வாயிலாக உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்துவது. நீங்கள் பிறகு அந்த வார்த்தையை ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த வார்த்தையை பாடல்கள், நாங்கள் இப்போ பாடல் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பாடல் ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த வார்த்தையை நான் படிக்கும்போதே எனக்கு வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ரொம்ப பழகின ஒரு வார்த்தை மாதிரியான ஒரு ரொம்ப பழகின நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, வாட் இஸ் யுவர் நேம், உங்கள் பேர் என்ன அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு ப்ரொனவுன்ஸ் மாதிரி இந்த பாடல்களை கேட்பதன் மூலியமாக என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த பாடல்களை நாங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த வார்த்தையை உற்பத்தி பண்ணி சொல்லி 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 நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வார்த்தையை நாங்கள் வந்து கேட்டோம் இல்லையா? கேட்கும்போது எனக்கே வந்து இப்போ இந்த வார்த்தையை திரும்ப படிக்கும்பொழுது வந்து ரொம்ப கேள்விப்பட்ட வார்த்தை மாதிரி இருந்துச்சு. எத்தனையோ நாளைக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த வார்த்தையை நான் படிக்க நேர்ந்தாலும், அல்லது கொரோனா காலத்துலலாம் வந்து சங்கீத அதிகாரத்தை வந்து ஃபுல்லாக உட்காந்து நான் படிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் மைண்டில் ஏறல. பட் ஆனால் அந்த பாடல்கள் வாயிலாக இந்த பாடலை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் அப்படியே மனசில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக
15 நினைச்சு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இது இதில இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத பாடல்கள் கிரியேட் பண்ணும்போது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்னு வேதம் சொல்லுது. அந்த கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்பது நான் அப்போதிலிருந்தே எனக்கு அந்த மனசுல புதுப்பாட்ட வேதம் வந்து பாட சொல்லுது அப்படின்னா, நான் வேற ஏதேதோ நெனச்சுட்டு இதுக்கு முன்னாடி நெறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன். பட் வேத வசனத்திலிருந்து அந்த பாடல்களை உருவாகுகின்ற அந்த தருணமானது, என்னுடைய இருதயத்திலே ஆழமாக அது பதியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும், ரொம்ப இந்த பாடல்களை அசெம்பிள் பண்றதுக்கு, டியூன் பண்றதுக்கு தேவன் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இட்ஸ் எ ஃபேன்டாஸ்டிக்கான இந்த வசனம். எத்தனை தடவை உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், நீங்க நினைக்கக்கூடிய, உங்கள் இருதயம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையானது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுது. ஆனா நீங்க சொல்லும்போது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தர் ஆதரவாய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இந்த பாடல்கள் மிக மிக பியூரா வேதவசனம் இருக்கிறதுனால, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ, இந்த பாடல்களை கேட்கும்போது, இது வந்து என்னுடைய ஓன் வரின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி கிறிஸ்மஸ் 2026 இது மட்டும் தான் என்னோட ஓன். அது கூட வந்து காமனான வேர்டு. அது வந்து ஓன்னா நான் வந்து இந்த வேர்டை கிரியேட் பண்ணல. என்னுடைய ட்ரீம்ஸ் இதில் இல்ல. எல்லாம் பியூர் வேதவசனம். இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே பதியும் என்று நம்புகிறேன். ஏசப்பா, இந்த சங்கீதம் 18:18 ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூவா வரக்கூடிய இந்த பாடலை கேட்கும் பொழுது, இருதயத்திலே உங்களுடைய வார்த்தையை விதைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அந்த விளையச் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தில் எங்களை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போகுவதற்காக, ஒவ்வொரு வசனமாக, ஒவ்வொரு நல்ல வசனமாக எடுத்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பதியச் செய்து, இதை பயன்படுத்த, இதை கேட்பவர்களுக்கான சூழ்நிலையும் அவர்கள் இருதயத்திலே இந்த வார்த்தை, வார்த்தை, ஒரு வார்த்தை கூட கூட்டாமல், ஒரு வார்த்தை குறைக்காமல், இல்லது எளிமையான முறையிலே போடாமல், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி இந்த பாடலை அமைத்திருக்கிறோம். இந்த மாதிரியான பாடல்களை தொடர்ந்து வரப்போகுது. இதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வரும்பொழுது, இந்த ராகம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பாடல் அமைப்பு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையானது கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையிலே இந்த பாடல்களை நாங்கள் பதிவிறக்கம் செய்து கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இது போன்ற ஒரு வசனத்தை நாங்கள் பதிவிறக்கம் செய்வதிலே, சாங்ஸ் கிரியேட் பண்ணுவதிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்கின்ற அந்த வார்த்தையின்படி எங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென். Happy New Year, Happy Christmas 2026. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். Happy New Year, Happy Christmas 2026. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு
சுமராகவும். Happy New Year, Happy Christmas 2026. புனிதனுக்கு புனிதராகவும். Happy New Year 2026.